ஹோல்ட் ஆன். பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படவிருக்கும் 2026 மத்திய பட்ஜெட்ல பல லட்சம் பென்ஷன்தாரர்களுக்கு ஒரு மெகா சர்ப்ரைஸ் காத்திருக்கு. ரூபாய் 10,000 வரை பென்ஷன் உயர்வா? இத பத்தி தான் இப்போ டெல்லி முதல் தெருக்கோடி வரை ஒரே பேச்சா இருக்கு. த ஜாக்பாட் ஃபார் பென்ஷனர்ஸ். ஓய்வூதிய குகையில் ஏற்பட போகும் அந்த பெரிய மாற்றங்கள் என்ன? இதோ அந்த பவர்ஃபுல் பட்ஜெட் அப்டேட்கள். 1. EPS 95 குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 1000 ரூபாய் 10,000-ஆ? கடந்த 2014 வெறும் ரூபாய் 1000-ஆக இருக்கும் குறைந்தபட்ச பென்ஷன் தொகையை இந்த பட்ஜெட்ல ரூபாய் 5,000 அல்லது 10,000-ஆக உயர்த்த மத்திய அரசு பரிசீலிச்சிட்டு வரதா தகவல்கள் வெளியாகிடுச்சு. இது நிஜமானா? தனியார் துறை ஊழியர்கள் மற்றும் லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்களுக்கு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவாயிருக்கும். 2. 8வது ஊதிய குழு 8th பே கமிஷன் அந்த பிக் அனௌன்ஸ்மெண்ட். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் பென்ஷன்தாரர்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிற 8வது ஊதிய குழு பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த பட்ஜெட்ல வர வாய்ப்பிருக்கு. இதன் மூலமா ஃபிட்மென்ட் ஃபேக்டர் உயர்த்தப்பட்டு அடிப்படை பென்ஷன் தொகை கணிசமா உயரும்னு நம்பப்படுது. த பென்ஷன் ஹைக் ஆஃப் 2026 இஸ் ஹியர். 3. ரயில்வே மற்றும் வங்கி ஊழியர்களுக்கு டபுள் போனஸ். சமீபத்துல RBI மற்றும் நபார்டு ஊழியர்களோட பென்ஷன் 10% உயர்த்தப்பட்டது போல இந்த பட்ஜெட்ல இதர பொதுத்துறை வங்கி ஊழியர்களுக்கும் ரயில்வே ஓய்வூதியதாரர்களுக்கும் சலுகைகள் அறிவிக்கப்படலாம். குறிப்பா 80 வயதை தாண்டிய ரயில்வே ஊழியர்களுக்கு 100% வரை கூடுதல் பென்ஷன் கிடைக்கும்னு புதிய விதிகள் சொல்லுது. 4. மூத்த குடிமக்களுக்கு வரிச் சலுகையா? பென்ஷன் தொகையை உயர்த்துவதோடு மட்டுமில்லாம பென்ஷன் வருமானத்துக்கான ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வரம்பை உயர்த்தி வரிச்சுமையை குறைக்கவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. இது பென்ஷன் வாங்குறவங்களோட கையில் கிடைக்கும் வருமானத்தை அதிகப்படுத்தும். 5. தமிழக அரசின் புதிய ஓய்வூதிய திட்டம் ஒரு அப்டேட். மத்திய பட்ஜெட்டுக்கு இணையாக தமிழக அரசாங்கமும் தங்களது ஊழியர்களுக்கான புதிய ஓய்வூதிய திட்ட அரசாணையை சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க. இதுல நிதிச்சுமை இருந்தாலும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் நலன் காக்கப்படும்னு முதல்வர் ஸ்டாலின் உறுதியளிக்கிருக்காரு. இந்த பென்ஷன் உயர்வு அறிவிப்பு வந்தா அது உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு உதவியா இருக்கும்? 10,000 ரூபாய் பென்ஷன் சாத்தியமா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு பட்ஜெட் பிரேக்கிங் அண்ட் பென்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டையும் மின்னல் வேகத்துல தெரிஞ்சுக்க எங்களோட ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye.